உலகின் மூத்த மொழி தமிழ். தமிழ் ஒரு இந்திய மொழி. உலகின் முதல் மனிதனாக தமிழனும் இருந்திருக்க கூடும். ஆம், தமிழன் இந்தியர்களில் ஒருவன். சிந்து சமவெளியிலும் ஹரப்பாவிலும் தமிழ் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துவிட்டது. ஆதிச்சநல்லூர் கல்வெட்டுகள் 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் இருந்ததை அடித்துச் சொல்கிறது. சமீபத்திய கீழடி அகழ்வாய்வுகள் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழின் இருப்பை உறுதிப்படுத்துகிறது. இதையெல்லாம் நாங்கள் சொல்வதற்கு காரணம், தமிழனிடம் தற்போது இருப்பதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் வரலாறும் யாரும் படிக்காத இலக்கியங்களும் தான். இனி எந்த தமிழனும் ஐடி கம்பெனிகளில் அமர்ந்து கொண்டு புறநானூற்றையும் அகநானூற்றையும் படிக்கப் போவதில்லை. அவை போன்ற தரம் வாய்ந்த இலக்கியங்களை படைக்கப் போவதும் இல்லை. கலாச்சாரங்களின் பிரதிபலிப்பும் அதன் நீட்சியுமே வரலாறாகிறது. இதோ ஒரு கலாச்சார கண்ணாடி கொஞ்சம் கொஞ்சமாக உடைபட்டுக் கொண்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பாரம்பரியம். இன்னும் தெளிவாக சொன்னால் அதற்கும் மேல். தமிழர்களை நீங்கள் இந்தியர்களாக ஏற்றுக்கொண்டால் இது இந்தியர்களின் பாரம்பரியமும் தான். சிந்து சமவெளி நாகரிகத்தின் அடையாள சின்னமாகவே ஒரு காளை மாடுதான் இருக்கிறது. மாடுகள் நம் நாடெங்கும் போற்றுதலுக்குரியதாக இருந்திருக்கிறது. இன்றும் பல இடங்களில் இருக்கிறது. மாடுகளை மகன்களைப் போல தம்பிகளைப் போல வளர்க்கிறவர்களை, இறந்து போன தங்கள் மாடுகளை கோவில் கட்டி வழிபடுகிறவர்களை, மாடுகளோடு சிநேகத்தோடு பாசத்தோடு விளையாடும் குழந்தைகளை நீங்கள் பல தமிழக கிராமங்களில் எளிதாக பார்த்துவிட முடியும். ஜல்லிக்கட்டு தடை. இதற்கு பின்னால் கார்ப்பரேட் வணிகத்தையும் அரசியலையும் தாண்டி பல சதிகள் இருக்கிறது. காளையின் தனிச்சிறப்பே இழுவிசைதானே. காளையை தழுவி விளையாடுதல் தவறென்றால் சக்கரம் கண்டறிந்த பின் மாட்டு வண்டிகளை பயன்படுத்தி ஊரூராக பயணித்தும் ஏற்பூட்டி உழுது விளைவித்தும் இந்த உலகமே பெரும் தவறளித்திருக்கிறது. இன்றும் சீனாவின் யூனிலினில் வருடம் தோறும் லட்சக்கணக்கான நாய்கள் வெட்டி கொலை செய்யப்படுகிறதே, அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாதா? 100க்கும் மேற்பட்ட நாட்டு மாட்டினங்கள் இருந்த தமிழகத்தில் இப்போது ஒற்றை இலக்கத்தில் தான் இருக்கிறது. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டின் தடை நாட்டு மாட்டினங்களை மேலும் அழிவை நோக்கி இட்டுச் செல்லும். இதனால் நாளைய தலைமுறை குழந்தைகளுக்கு A2 என்ற நஞ்சற்ற பாலும் கிடைக்காது. அசோக சின்னத்தின் கீழ்ப்பகுதியில் மாட்டை வைத்துக் கொண்டு மாடுகள் இல்லாத தேசமாகவா இந்தியாவை மாற்றப் போகிறோம்? ஸ்பெயினின் கேட்டலீனியாவில் நடக்கும் மாட்டுச் சண்டைக்கும் 2010 இதே போல் ஒரு தடை விதிக்கப்பட்டது. அதற்கு ஸ்பெயினின் அரசியலமைப்பு நீதிமன்றம் கலாச்சாரத்தை காப்பது நம் கடமை என்ற தீர்ப்போடு தடையை நீக்கியது. இந்தியாவிலும் அதே வழக்கு. ஆனால் அதற்கான தீர்ப்பு வீடியோ கேமில் ஜல்லிக்கட்டு விளையாடுங்கள் என்பது. வீடியோ கேமில் ஜல்லிக்கட்டு விளையாட இன்னும் அரிசியை டவுன்லோட் செய்யும் காலத்தில் நாம் வாழவில்லை என்று நினைக்கிறோம். இது போன்ற தீர்ப்புகள் வர காரணம், ஒன்று அவர்களுக்கு புரியாதது, இன்னொன்று அது இந்தியாவில் வாழும் வெறும் 8 கோடி தமிழர்களின் பாரம்பரியம். மீண்டும் சொல்கிறோம், ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பாரம்பரியம் மட்டுமல்ல, அது இந்தியர்களின் பாரம்பரியம். அஸ்வின் இந்தியாவிற்காக 5 விக்கெட் எடுக்கும் போதும், விஸ்வநாதன் ஆனந்த் இந்தியாவிற்காக இன்னொரு கிராண்ட் மாஸ்டர் ஜெயிக்கும் போதும் மட்டும் இந்தியர்களாகின்றனர். இலங்கை கடற்படையினால் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படும் போது அவர்கள் மட்டும் தமிழர்களாவதை நாங்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. நாங்கள் எப்போதும் இந்தியர்களாகவே இருக்க ஆசைப்படுகிறோம். ஆம், தமிழன் இந்தியன். ஜல்லிக்கட்டு இந்தியர்களின் பாரம்பரியம். ஜல்லிக்கட்டு தடை, இதுக்கு பின்னாடி ஒரு அமைப்பு இருக்கு. சொல்ல போனா அவங்க இந்தியாவே கிடையாது. அவங்களோட மொத்த ரெவன்யூ மட்டும் $31 மில்லியன். ஆனா அவங்க சொல்லிக்கிறது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவங்க மோட்டோ பாத்தீங்கன்னா, அனிமல்ஸ் ஆர் நாட் டு ஈட், வியர் அண்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இந்தியாவில தான் நான்வெஜ் சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை கம்மின்னு? ஜல்லிக்கட்டு அவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்னு கருதுனாங்கன்னா, ஹார்ஸ் ரேசிங்கையும் ஒலிம்பிக்ஸ்ல நடக்கிற எக்ஸ்ட்ரேனையும் அவங்களால பேன் பண்ண முடியுமா? நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அமைப்பு நம்ம கல்ச்சரை பேன் பண்றாங்க. நம்மளும் அதை பார்த்துட்டு சும்மாவே இருக்கோம். நம்ம கிட்ட இப்போதைக்கு இருக்க ஒரே வழி சோசியல் மீடியா. தமிழ்நாட்டில் மொத்தம் 7.8 கோடி பேர் இருக்காங்க. இதுல இன்டர்நெட் யூசர்ஸ் மட்டும் 2.7 கோடி பேர். இதுல சோசியல் மீடியால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸ்புக்ல 1 கோடி பேரும், ட்விட்டர்ல மட்டும்
8,87,000 பேரும் இருக்காங்க. அங்கங்க நடக்கிற ஆதரவை ஒண்ணு சேர்த்துனாதான் நம்மளோட பலம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம பலத்தை ஒன்னா சேர்க்கறதுக்கு ஒரே வழி ட்விட்டர் ட்ரெண்டிங். தலையை ட்ரெண்ட் பண்றோம், தளபதியை ட்ரெண்ட் பண்றோம். ஏன் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பாரம்பரியத்தை ட்ரெண்ட் பண்ண முடியாதா? #TN needs ஜல்லிக்கட்டு. இதை தான் நம்ம ட்ரெண்ட் பண்ண போறோம். ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணணும்னா வெறும் 1700 ட்வீட்ஸ் போதும். 8,87,000 பேர் இருக்க நம்ம இதை பண்ண முடியாதா? ஒரு நாள் ட்ரெண்ட்ல இருந்தா பாப்பாங்க, அதே 2வது நாள் ட்ரெண்ட்ல இருந்தா யோசிப்பாங்க. 10 நாள் ட்ரெண்ட்ல இருந்தா இதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு வெறும் 1700 ட்வீட் மட்டும் பத்தாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்வீட், 10 நாளைக்கு 10 ட்வீட். 8 லட்சம் பேர் இருக்க நம்ம ஏன் இதை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியாதா? வித்தின் ஃபியூ டேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. அதுக்குள்ள நம்மளோட சப்போர்ட்டை #மூலியமா வெளிப்படுத்துறோம்.